டிஎம்கே ரூலில் அந்த கவுன்சிலர் என்ன பண்ணார், இந்த பில்டிங் வந்து அவருக்கு கட்சி ஆஃபீஸுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்நாளெலாம் சம்பாதிச்சு அந்த பில்டிங்கை நர்சிங் ஹோமாக நடத்தி ஏதோ நான் என்னோடய குழப்பம் நடத்தின்னு இருந்தேன். அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு ரோடு எக்ஸ்பேன்ஷனுக்கு எடுத்துட்டு எனக்கு 55 லட்சம் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அதை எப்படிங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஏங்க அது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தீங்க, அது என் கையில் கிடையாது அப்படின்னு. நாங்கள் தாங்க கவர்மெண்ட்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏங்க 3.5 கோடி தரேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? அரசியல்வாதிகிட்ட பேச்சா பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயமான விஷயம் கிடையாது. அரசியல்வாதி அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாரும். இவர் எங்கெல்லாம் காமிக்கிறாரு அங்கே நான் கையெழுத்து போடுவேன். எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு வெத்து பேப்பர். ஏங்க வெத்து பேப்பராக இருக்கேங்க, இனிமேல் நாங்கள் டைப் அடிப்போம். அதெல்லாம் இனிமேல் டைப் அடிச்சிடுவோம். அதனால நீங்கள் எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல, உங்களுக்கு பேசக்கூடாது. பேசினா இவன் அங்கே ஆபத்தில் இருக்கான் என் பையன். கமிஷனர் ஆஃபீஸு, டிசி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு லோ 4000 ஒருத்தர் கேஸு எடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இங்கே வரீங்க? இங்கே வந்து கேட்டால் ஒன்றும் நடக்காது சார். அப்படி கொடுக்கலன்னா கொண்டுருப்பாங்க சார். அப்புறம் செத்து தான் போனா. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க விட மாட்டாங்க. டிஎம்கே காரங்க அப்படித்தான் பழகி இருக்காங்க. அப்படிதான் இந்த நாட்டை பூரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிஎம்கே காரங்க இப்படி பண்ணும்போது அவங்கள மாதிரியே குற்றம் செய்கிறவால தான் திருப்பியும் அவங்க இதில் பதவி கொடுப்பாங்க. குற்ற பின்னணி இருந்தால் கொடுக்க மாட்டேன், கேஸ் இருந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அப்போ அவருக்கும் போய் நேரடியாக லெட்டர் கொடுத்தாச்சு. லெட்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பினேன், ஒன்றுமே கண்டுக்கவே இல்லையே. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல குற்ற சம்பவங்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் டாக்டர் திருமங்கை, எம்பிபிஎஸ். எனக்கு வயசு 74 ஆகிறது. நான் வந்து பெருங்குடியில் ஒரு நர்சிங் ஹோம் நடத்திட்டு இருந்தேன். ஓஎம்ஆரில் மெயின் ரோட்டில் நடத்திட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருந்தேன். ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகலை அந்த ஏரியா. ஓஎம்ஆர் பெருங்குடியெலாம் ரொம்ப டெவலப் ஆகலை, அவுட்டரில் இருந்தது. 2004-05 இது ஐடி கம்பெனி நிறையா வரவும் ரொம்ப டெவலப் ஆகிடுது அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர் 2004-05-06 டிஎம்கே ரூலில் அந்த கவுன்சிலர் என்ன பண்ணார், இந்த பில்டிங் வந்து அவருக்கு கட்சி ஆஃபீஸுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவரோட பார்வை என்னோடய பில்டிங்கில் விழுந்துடுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்நாளெலாம் சம்பாதிச்சு அந்த பில்டிங்கை நர்சிங் ஹோமாக நடத்தி இன்னும் ஒரு 2-3 சொத்தெல்லாம் வாங்கி போட்டு ஏதோ நான் என்னோடய குழப்பம் நடத்தின்னு இருந்தேன். அதை வந்து இவர் கண்ணில் படவும் இவங்க கும்பலாக சேர்ந்து பிளான் பண்ணி அதை எப்படி பிடுங்குறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நேராக படையெடுத்து வந்து மொத்தமாக எல்லாத்தையும் சகல சொத்தையும், என்னோடய சொத்து பொருள்கள் எல்லாத்தையும் சகலத்தையும் எடுத்துக்கிண்டு என்னை ஒன்றுமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் விரட்டி என் குடும்பமே நடுத்தருவில் நின்று இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கு. 15 வருஷம் ஆச்சு. கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, அது நடக்கிறதா நிற்கிறதான்னு தெரியாது. கோர்ட்டில் பாதி நாள் ஜட்ஜே கிடையாது. அவங்க தான் அரசியல்வாதியாச்சே. அதனால் அவங்க வந்து கோர்ட்டில் என்ன நடந்தாலும் அவங்க சாதகமாக தான் நடக்கும். எப்படி ஆரம்பிச்சது இது? எங்கேருந்து ஆரம்பிச்சது? உங்கள் பொருட்களெல்லாம் அபகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? முதல்ல நான் வந்து நர்சிங் ஹோம் நடத்திட்டு இருந்தேன்னா பேஷண்ட்டாக எல்லோரும் வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆளுங்க வந்து பேஷண்ட்டாக வந்து என்னோடய கிளினிக்கு அதாவது ஒரு சின்ன நர்சிங் ஹோமாக இருந்தது, பெரிய நர்சிங் ஹோமாக வைக்கலாம் மேடம்னு ஒருத்தர் வந்தார், ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து அவரும் பெருங்குடியில் இருக்கிறவங்க தான். என்கிட்ட வந்தவங்க அத்தனை பேரும் பெருங்குடியில் இருக்கிறவங்க. அவங்க என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு, அதாவது என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு எங்கள் குடும்ப பின்னணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் வந்தார், லோகநாதன் வந்தார். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மேடம், நீங்கள் பெரிய நர்சிங் ஹோமாக கட்டிங்க, இப்போ வரலையா எல்லா இடத்துலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி உங்களுக்கு கட்டலாம், உங்களுக்கு பெரிய பில்டிங்கு நல்ல பிரமாதமாக வரும் அப்படி சொல்லவும், சரி
சரி என்னடா பண்ணுறது, சொல்கிறாரு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பிசினஸ் அடுத்த பண்ணுறாரு. கட்டத்துக்கு கொண்டு ஆமாம், போகணும். எங்கள் குடும்பத்தில் ஆனால் கடன் வாங்க வேடான்னு சொன்னாங்க எல்லாரும். இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப உதவி செய்கிறேன், உங்களுக்கு கடன்லாம் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடன்லாம் நிறைய வாங்கி கொடுத்து, கடனை வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணார், ஆள் எஸ்கேப் ஆயிட்டார். படம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சரி, ஓகே. கடன் வாங்குனீங்கல்ல, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க? பில்டிங் நல்லா டெவலப் பண்ணோம். பில்டிங் டெவலப் பண்ணி கட்டுனீங்க. நிறைய சாமான்லாம் வாங்கி போட்டு பெருசாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவருக்கு புத்தியில் திடீர்னு சினிமா எடுத்தால் நல்ல குயிக்காக வரும் நமக்கு. அப்புறம் உங்களுக்கு மாதம் 2.5 லட்சத்துக்கு மேலே கட்டின்னு இருக்கீங்க, அதனால் அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சினிமா எடுத்துட்டா உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போடும் அப்படின்னாரு. அதாச்சும் ப்ரொடக்ஷன் பண்றது. ப்ரொடக்ஷன் நீங்க பண்ணுறது, காசு கொடுத்து. இதில் தான் பணம் வருது. பேங்க்லேருந்து நிறைய லோன் வாங்கி கொடுத்தா 1 கோடி 2 கோடின்னு வாங்கி கொடுத்துட்டாரு. ம். அதனால் சினிமாவில் போட்டு அதை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னும் சினிமாவில் போட்டார். அது சினிமாக்காரங்க எஸ்கேப் ஆகிட்டான் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு. அதனால் அதில் ஒரு 50 லட்சம் போச்சு. அதுக்கப்புறம் சொன்னார், நான் ரியல் எஸ்டேட் பண்ணித்தரேன். ரியல் எஸ்டேட்டில் திருவள்ளூரில் எனக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அதாவது விற்று வாங்கி பண்ணி எல்லாம் பண்ணாக்க உங்களுக்கு அதில் கடன்லாம் போயிடும் அப்படின்னாரு. சரின்னு அங்கே போய் திருவள்ளூருக்கு போயிட்டார். என் பணத்தில் கொஞ்சம் லேண்டெல்லாம் அவர் வாங்கினார். அப்புறம் இவன் பையன் இவன் பேர்லேயும் கொஞ்சம் லேண்டு வாங்கினார். எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பேங்க்காரன் என்ன வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, மாதம் கட்ட வேண்டிய பணத்துக்கு இங்கே பேஷண்ட் வேறு பார்க்கணும், பேங்க்குக்கு வேறு பணம் அடைக்கணும், பெரிய இதுவாக போயிடுது, டென்ஷனாக போயிடுது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே கோவம், பேங்க் லோன் வாங்காதன்னு சொன்னேனே கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சண்டை என்கிட்ட. எல்லா பக்கமும் இது பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் ஒருத்தர் வந்தார், புது ஆள். இவங்க புது ஆள் மாதிரி வராங்க, ஆனால் இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச ஆள் தான். ஓகே. ஒரு அந்த ஆள் கும்பலா வந்து இருந்து அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து ஏமாத்திட்டாரு. இப்ப ரெண்டாவது ஒருத்தர் ரெண்டாவது வந்து, மேடம் நீங்கள் பெருங்குடி எத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பு, இவர் தான் கவுன்சிலரு அப்படின்னு. கவுன்சிலர் எஸ்வி ரவிச்சந்திரன் பேர். இவர் தாமோ அன்பரசோடைய தம்பி. தாமோ அன்பரசு யார், மந்திரி, டிஎம்கே மந்திரி. அவர் இந்த பில்டிங்கை வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. பில்டிங்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆகிடும், எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துறோன்னு என்கிட்ட இந்த சாவியை பிடிங்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிண்டு எங்களை விரட்டி விட்டு எங்களுக்கு வீடே இல்லாமல் பண்ணி, நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. அதாச்சும் உங்களை வற்புறுத்தி வெளில அனுப்பி விடுறாங்க. ஆமாம், வற்புறுத்தி வெளியில் அனுப்பியாச்சு. எல்லாம் கூட்டமாக வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்களே. போகிறதுக்கு 4 நாயை வேறு வாசலில் நிறுத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் எங்கே போகிறது? அதனால சரின்னு உறவுக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டு இப்படியே இருக்கோம். ஃபோன் பண்ணி அப்பப்போ கேட்டுக்குவாங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடி 4 ஆள் வந்துடும். இவனுக்கு 4 ஆள் வரும், எனக்கு 4 ஆள் வரும். எங்கே போனாலும் எனக்கு பின்னாடி 4 பேர் இருப்பாங்க, எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே சேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து இது இருக்குது, லேண்டு வந்து இதில் இருக்குது, ஏகாட்டூர். இதே ஓஎம்ஆரில் இன்னொரு 2 கிரவுண்டு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் எடுத்துன்னு விற்று அந்த லேண்டை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு ரோடு எக்ஸ்பேன்ஷனுக்கு எடுத்துட்டு எனக்கு 55 லட்சம் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அதை எப்படிங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஏங்க அது கவர்மெண்ட் எடுத்துன்னு விடுத்துங்க, அது என் கையில் கிடையாது அப்படின்னு. நாங்கள் தாங்க கவர்மெண்ட்டு, நீங்கள் என்னங்க எங்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் கவர்மெண்ட்டாக எங்களுக்கு தெரியாதா? ஓகே, அவங்க அரசியல் கட்சியோடைய அந்த ஆளுமையில் இருக்கிறதுனால அவங்க தான் கவர்மெண்ட். அவங்க தான் கவர்மெண்ட்டு. அதனால் நாங்கள் கொடுத்தோம், எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அது எழுதி கொடுக்க வேண்டியது அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வாய் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இது கிடையாது, உரிமை கிடையாது. அதனால் நீங்கள் வந்துடுங்க, இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் திருவள்ளூரில் ஒரு 10 கிரவுண்டு, அதையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேருக்கு ஒப்புக்கு இதுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்தான்னு சொல்லணுமே. ஏதாவது வெத்துகையாக அனுப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு 520 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட் ஒன்று, ஒரு இடிஞ்சு போன ஃப்ளாட் ஒன்று எங்களுக்கு இதில் சூளைமேட்டில் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஃப்ளாட்டையும் அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் அப்புறமா அதை உங்களுக்கு நாங்கள் விற்றுட்டு உங்களுக்கு பணமாக தந்துடுவோம், மொத்தம் 3.5 கோடி தருவோம். எங்கள் இடமெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே பெறும். நாங்கள் 3.5 கோடி தருவோம். அதனால் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் 20 போட்டு. கோடிக்கு உங்களுடைய மதிப்பு, ஆனால் அவங்க கொடுக்குறது 3.5 கோடி. கொடுக்கல, ஒத்துக்கிறோன்னு சொன்னது. ஓகே, சரி, இவங்கள்ட்ட பேச முடியாது. நாங்கள் எப்பயுமே மனுஷங்களை அளவிட்டு தான் செய்வோம். நீங்கள் இவ்வளவு அப்பாவியாக இருக்கீங்க, அதனால் நான் உங்களை வேறு எதுவும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு விரும்பலை. நீங்கள் நேரடியாக கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்து உங்களை விட்டுறோம் அப்படியே உயிரோட. இல்லாட்டா நாங்கள் நடக்கிற விதமே வேறு அப்படின்னு பேசுகிற துணியை மிரட்டுறது. போலீஸ்காரன்ட்ட போனால் அங்கே இவங்க ஆள் நிற்கிறாங்க கரெக்டாக. போலீஸ் ஸ்டேஷன் பண்ண முடியல, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவன் சிரிக்கிறான் என்ன பார்த்துட்டு. யாரை பற்றி சொல்கிறீங்க
அரசியல்வாதி பற்றி இங்கேயும் சொல்ல வந்துட்டீங்களா, போங்க போங்க வேலையை பாருங்கள் அப்படின்றான் போலீஸ்காரன். அதனால் அவங்களுக்கு எல்லாம் சாதகமாக பண்ணும்போது நம்ம ஒன்றும் பேச முடியல. சரி அவங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. கடைசியில் ஒரே ஒரு பில்டிங், இந்த மெயின் ரோடு பில்டிங் இது வரைக்கும் பாருங்க, இந்த மெயின் ரோட்டில் இருக்கிற பில்டிங், இந்த மெயின் ரோட்டில் இருக்குது பாருங்கள், அது என்னோடய சொந்த பில்டிங்கு. அங்கே தான் நர்சிங் ஹோம் நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி இதுதான் பெருங்குடியில் இருந்த அந்த பெருங்குடியில் இருந்த பில்டிங்கு. இது சைடில் இருக்கிற இது சைடு வியூ, இது மெயின் ரோடு வியூ. இந்த பில்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. நாங்கள் ஏங்க 3.5 கோடி தரேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? தரேன்னு சொன்னீங்கன்னா அதையாவது நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3.5 கோடின்றது ஒன்றும் இல்லாத விஷயம். ஆனால் அது வந்து ஏகாட்டூரில் இருக்கிறது, அந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஏகாட்டூரில் இருக்கிற லேண்டு, 2 கிரவுண்டு. ஓகே, இதையுமே ஆக்சுவலி எடுத்துட்டாங்க. திருவள்ளூரில் 10 கிரவுண்ட் இருந்து அதையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நம்ம வேறு எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் 3.5 கோடி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, அரசியல்வாதிகிட்ட பேச்சா பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயமான விஷயம் கிடையாது. அரசியல்வாதினா அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாரும், இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை, கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க எங்களை. இந்த சூளைமேடு வீட்டில் அங்கே தங்கியிருந்தோம்ல, அங்கே கொலை பண்ண, அங்கே தான் தங்கணும்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லிட்டாராம், தாமு அன்பரசு மந்திரி சொல்லிட்டாராம். அதாச்சும் உங்க பில்டிங்ல இருந்து கிளம்பி சூளைமேட்ல அவங்க கொடுத்த பில்டிங்ல தான் தங்கணும்னு சொல்லியாச்சு. பில்டிங் இல்லை, ஃப்ளாட். அதான் ஒரு போர்ஷன், பில்டிங்கில் ஒரு போர்ஷன், அதில் தான் தங்கணும். நாங்கள் அப்பப்போ வந்து பார்ப்போம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டயத்தில் என்னாச்சு, இந்த டைரக்டர் சினிமா எடுத்தார், அந்த டைரக்டர் செத்து போயிட்டார். 50 லட்சத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டார். அவர் பாண்டிச்சேரியில் செத்து போனார். அங்கே செத்து போனாருன்னு சொன்னோன்னே சரி நம்ம அதையாவது போய் கேட்போம், அந்த பணமெல்லாம் போயிடுது அப்படின்னு அங்கே போய் கேட்குறதுக்கு போனாக்க அதுக்குள்ளே இவங்க இங்கே வந்து தேடிவிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டா. இந்த பில்டிங் இது பெருங்குடி பில்டிங் ரெஜிஸ்டர் பண்ணி தரல, அதனால் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஆளுகீடெல்லாம் வச்சுக்கிட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி அன்றைக்கி எல்லாம் கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. நேராக கத்தி கப்படாலாம் எடுத்துகிட்டு. சரின்னு ஃபோன் பண்ணேன், போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ்காரன் வந்தான். போலீஸ்காரன் வந்துட்டு 20ஆம் தேதி செப்டம்பர் 2010 ஒரு சிஎஸ்ஆர் ஒன்று போட்டு கொடுத்தான். சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டீங்க, இந்தாங்க சிஎஸ்ஆர்ன்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதோட ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் நாங்கள் என்னடா அது இந்த வீட்டில் இருக்கிறது பயமாக இருக்க, இவன் திருப்பியும் வண்டி எடுத்துகிட்டு ஆள் எடுத்துகிட்டு கொலை பண்ண வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சரி ஊருக்கு போனோம். ஊருக்கு போய் கொஞ்சம் பயந்துட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அதாவது பண்ணிடுவாங்களோ பயந்துட்டு ஊருக்கு போனோம். கொஞ்சம் உறவுக்காரங்க வீட்டில் போய் இருக்கலான்னு ஊருக்கு போனால் ஃபோன் மேலே ஃபோன் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஏம்மா நீங்கள் உடனே வந்துடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் உடனே வாங்க, நீங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்கள நாங்கள் சரியான தண்டனை கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு வருந்தி கூப்பிட்டு 29ஆம் தேதி செப்டம்பர் 29, 2010 அன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். காலங்காத்தால் 7 மணிக்கு. அங்கே F5 சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போனாக்க முதல்ல ஒரு போலீஸ்காரர் வந்தார், அவர்கிட்ட தான் போகணுமாக்கோன்னு நினச்சிட்டு பார்த்தா இது வேறு செக்ஷன், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என் பேர் கண்ணன், இவர் பேர் சிலுவப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் அவங்க கேஸை விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணாங்க. 2 பேரும் எல்லாத்தையும் எழுதிட்டு கையை தட்டினாங்க. ஒரு 8 மணி இருக்கும். கையை தட்டினா கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வந்துட்டாங்க, எதிரி ஆளுங்க. அந்த எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பில்டிங்கை வாங்கினவங்க, ஆமாம் ஏமாற்றி வாங்கினவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போடன்னு கட்ட பஞ்சாயத்தான் நடக்கிறது. அந்த போலீஸ்காரர் இந்த போலீஸ்காரர் தான், இவர் தான் அந்த போலீஸ்காரர், ராமநாத கண்ணன்னு பேர். இவர் நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காராமா, பேப்பர்லலாம் வந்திருக்கு. இவர் என்கொயரி பண்ணுறாரு. எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஏம்மா அரசியல்வாதிகிட்டலாம் மோதக்கூடாது, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு வற்புறுத்தி என்னை கட்டாயப்படுத்தி சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இவனா அம்மா செத்து போட்டியான்னு அழுகுறான். போலீஸ்காரன் சொல்கிறான், செத்து போனால் என்ன சொத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே கேள்வி அப்படின்னு அவன் திட்டுறான் இவன். அப்புறமா மூஞ்சியில் தண்ணியை தெளித்து எதையோ சாப்பாடு எதையோ வாங்கினது வாயெல்லாம் அப்பி விட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், எனக்கு அப்படியே மயக்கம் தெளியவே இல்லை, இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போகணும், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வரணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனும்
என்னையும் இவனையும் தூக்கிட்டு போய் அந்த ரவிச்சந்திரனோட காரில் உட்கார வச்சு ஒன்றும் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் எனக்கு லெட்டர் ஒன்று எழுத சொன்னார். வெத்து ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி சொன்னார். நான் இந்த மாதிரி எல்லா பணமும் வாங்கிட்டேன், எல்லா செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. இவர் தான் டிக்டேஷன் கொடுக்குறாரு, அவர் சொல்கிறபடி எழுதுங்க அப்படின்னு. நான் தான் பாதி மயக்கத்தில் இருக்கேனே, அவர் சொல்கிறபடி எல்லாம் எழுதி அதை இங்கே இது வச்சுருக்கேன், அந்த பேப்பர்லாம் இங்கே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எழுதி செட்டில்மெண்ட் ஆகிடுது. ஏப்பா அவங்களுக்கு சாப்பாட்டு கூட இல்லாமல் பண்ணால் என்னப்பா பண்ணுறதுன்னு 10,66,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை போட்டு கொடுத்து, இருந்தாங்க இதுதான் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டு எல்லாம் முடிஞ்சு 10,66,000 ரூபாய் செட்டில்மெண்ட். அந்த செக்கு இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது, நான் போடவே இல்லை. இவங்க என்ன பிச்சையாக போடுறாங்க, எனக்கு எதுக்கு அந்த பிச்சை தேவைன்னு போடவே இல்லை. அதுக்கப்புறமா அங்கே இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு, நீலாங்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இந்த போலீஸ்காரன் மஃப்டியில் ட்ரெஸ் எல்லாம் இப்போ யூனிஃபார்ம் கிடையாது. கேட்டாக்க க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் போட வேண்டாமா, எல்லாம் மஃப்டியில் தான் இருப்பாங்களாம். அங்கே கூட்டின்னு போய் இவனை கடத்தி வச்சுட்டாங்க. இவனை கொண்டு போய் கூவத்து பக்கத்தில் ஒரு காரில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் மரியாதையாக எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டால் உங்கள் பையன் உயிரோட வருவார், இல்லாட்டா காரோட கூவத்தில் தள்ளி விட்ருவான் அப்படின்றாங்க. அங்கே பையன் அங்கே தனியாக அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்து டைப் அடிக்கிறாங்க புதுசாக டாக்குமெண்ட். என்னோடய டாக்குமெண்ட் எல்லாம் இதில் இருக்குது, பேங்க்கில் இன்னும் இருக்குது, எடுக்கவே இல்லை பேங்க்லேருந்து. புதுசாக இது அதுக்கெல்லாம் வக்கீல் டீமே வச்சுருக்காங்க. அவங்க இந்த மாதிரி குற்ற இதுக்கு பண்ணுறதுக்கே டிஎம்கேலேயே டீம் வச்சுருக்காங்க தனியாக. அப்புறம் எல்லாத்தையும் டைப் அடித்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மரியாதையாக எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுங்க. அது என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, படிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. எல்லாத்துலேயும் நாங்கள் கையை செஞ்சுட்டு கையெழுத்து போடணும். இவர் எங்கெல்லாம் காமிக்கிறாரோ அங்கே நான் கையெழுத்து போடணும். எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு வெத்து பேப்பர், ஏங்க வெத்து பேப்பராக இருக்கேங்க, இனிமேல் நாங்கள் டைப் அடிப்போம், அதெல்லாம் இனிமேல் டைப் அடிச்சிடுவோம். அதனால நீங்கள் எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல, உங்களுக்கு பேசக்கூடாது. பேசினா இவன் அங்கே ஆபத்தில் இருக்கான். என் பையன் ஒரே பையன், வேறு யாரும் கிடையாது எனக்கு. எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரரை முதல்ல கடத்தி வச்சுட்டாங்க. அதனால் அப்புறம் அவர் பத்திரமா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால அவர் பயந்துட்டு அங்கே ஊர்லேயே தங்கிட்டார், இங்கே வரவே இல்லை. நாங்கள் 2 பேர் தான். அதனால் இவனை கடத்தி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ உயிருக்கு வேறு ஆபத்து. இன்னும் சரி இவனை ஒரு பக்கம் என்னையும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து தானே, சரி போட்டு தரேன், போட்டேன். எல்லாத்தையும் போட்டு கடைசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது. எது அந்த பெருங்குடி பில்டிங்கும் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ கமிஷனர் ஆஃபீஸு, டிசி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு லோ 4,000 ஒருத்தர் கேஸு எடுக்க மாட்டேன்றாங்க. என்னை பார்த்துட்டு இனிமேல் இங்கே வரக்கூடாது, கேஸை தூக்கி நீங்கள் வந்தீங்க இல்லை, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இங்கே வரீங்க, இங்கே வந்து கேட்டால் ஒன்றும் நடக்காது சார், அப்படி கொடுக்கலன்னா கொண்டிருப்பாங்க சார், அப்போ செத்து தான் போனோம் அப்படின்னு எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் புத்திமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. இந்த 2011 எத்தனை பேர் பாவத்தை கொண்டாங்களோ தெரில, அப்படியே மண்ணோட மண்ணாக போச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, இன்னும் இந்த நூற்றாண்டு முடிகிற வரைக்கும் எங்கள் தலைவர் தான் இந்த நாட்டு மன்னர், அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த கோர்ட்டில் இந்த கவுன்சிலர் சொல்கிறாரு. கட்சி தைரியத்தில் பேசுகிறீங்களா, ஒழிஞ்சு போயிடுவீங்க, கட்சி கவுந்து நாசமாக போயிடுது, சுத்தமாக போயிடுது. 10 வருஷம் தலையே தூக்கலையே அவங்க. அதுக்கப்புறம் இப்போ அம்மா வேற போயிட்டாங்க. இந்த 21 எலெக்ஷனில் இவருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள், குற்ற பின்னணி இருக்கிற என் கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இதில் இருந்தால் கவுன்சிலர் சீட் இல்லை, கவுன்சிலருக்கு சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சும்மா நான் அடிக்கிறேன் நீ அழறாப்பில் அழிட்டு இது சொல்லிவிட்டு அவர் கவுன்சிலர் ஆகிட்டார் திருப்பி. இதுதான் அவருடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தது. எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்களே அப்ளிகேஷன், அது அப்படி இருந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது திருப்பியும் கமிஷனை கவுன்சிலர் ஆகிட்டார். கவுன்சிலர் ஆகி இப்போ என்ன ப்ரமோஷன் வேறு, சேர்மன் அவர். இப்போது கவுன்சிலருக்கெல்லாம் தலைவர் இவர். ஆனால் அவ்வளோ குற்ற பின்னாடி எல்லாரையும் ஏமாற்றி குண்டாஸில் இருந்தார், அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. குண்டாஸில் இருந்துவிட்டு அவருக்கு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சாச்சு, புரியுதா? அப்புறம் ஆக்சுவலி இந்த நபர் தான், அதாச்சும் இந்த குண்டாஸ்ல உள்ள போனவர் தான் உங்களை இந்த அளவுக்கு ஏமாத்தி எல்லா பொருளையும் பறிச்சு. ஆமா, அவர் தான் இப்போ பதவியிலேயே இருக்கிறது, இப்போவும் பதவியில் இருக்காரு. கிட்டத்தட்ட வருஷ கணக்காக என்னோட கோர்ட்டில் ஜேஎம் ஆலந்தூர் கோர்ட்டில் ஜட்ஜே கிடையாது.
ஜட்ஜே இல்லாமல் இப்போ ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் ஜட்ஜு கேஸ் நடத்துகிற மாதிரியே இல்லை. கேஸு இப்போ 13 வருஷமாக அப்படியே நிற்கிறது. புரியுதா? அதான் நம்ம சொல்கிறோமே, அதாவது குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். கோர்ட்டுக்கு போனால் இவ்வளவு தான். குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் தான் முடிவு செய்கிறது. இது வரைக்கும் பாருங்க, ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக இது தான். இந்த நியூஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. இப்போ போகிறதுக்கு இவங்க கொடுத்துருக்காங்களே வீடு, அந்த வீடையும் அப்பப்போ ஆளை வச்சு எங்கள் வீட்டை சுத்தமாக இடித்து, ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த வீட்டை வேணும்னு இடித்து தரமட்டமாக்கிறதுக்காக இடித்தாங்க. கடைசியில் மற்ற ஃப்ளாட்டுக்காரங்கெல்லாம் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும். அது வீடு என்னமோ இருக்குது பேருக்குன்னு, வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் இந்த கோர்ட்டுக்கு அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் கோர்ட்லேயும் கேஸ் நடக்காமல் வக்கீலை வச்சா ஒரு ஹியரிங் தான் வருவா வக்கீல், அடுத்த ஹியரிங்க்கு வர முடியாது. அவனால் வழியிலேயே தடுத்து நிறுத்திடுவாங்க. இதனைக்கு அவனுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கணும். அவங்க வக்கீல்லாம் அப்படி கிடையாது, கேடி வக்கீலுங்க. இவனுங்க எவ்வளோ கேடியோ அதை விட டபுள் கேடி. எனக்கு குறுக்கு விசாரணை பண்ணுறேன்னு கேஸை எனக்கே எதிர்க்க திருப்புறாங்க. திருப்பி என்ன குற்றவாளி ஆக்குற மாதிரி அங்கே பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறது. இது ஒன்றுமே இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க விட மாட்டாங்க. டிஎம்கேக்காரங்க அப்படித்தான் பழகியிருக்காங்க, அப்படி தான் இந்த நாட்டை பூரா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் டிஎம்கேக்காரங்க இப்படி பண்ணும்போது அவங்கள மாதிரியே குற்றம் செய்கிறவால தான் திருப்பியும் அவங்க இதில் பதவி கொடுப்பாங்க. புரியுதா? அதனால் அப்படியே தான் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நாட்டை கொள்ளை அடித்து நாசம் பண்ணி ஒரு தெரியாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் டிஎம்கே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒன்றுமே பண்ணலை. கோர்ட் அட்டன் பண்ணுறது வருது. எனக்கு கண்ணு தெரியல, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி ஆனால் கண்ணு தெரியல, காலில் அடிபட்டு போச்சு. பஸ்ஸில் அதான் திவ்யமான பஸ்ஸெல்லாம் போட்டுருக்காங்க, படக்குன்னு அடிச்சுக்கிறது. அதில் கால் மாட்டிட்டு கால் நடக்க முடியாமல் போச்சு. அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. வருமானமும் கிடையாது. அதனால் வருமானமும் இல்லாமல் இவனையும் எனக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இவனுக்கும் எங்கேயும் வேலைக்கு போக விடாமல் பண்ணிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கு. ஏதாவது கேஸ் முடிஞ்சால் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு பார்த்துட்டு வர வக்கீல்லாம் நம்மளை பிடிக்கிறதுக்குறானே தவிர, ஓ அவ்வளோ செலவழிச்சிங்களா, 5 கோடி போயிடுதா, அப்போ எனக்கு 50 லட்சம் கொடுங்கன்றான் ஒவ்வொரு வக்கீலும். அதனால் வக்கீல் லேசில் நடத்துவான் நான் கேஸை. அதனால் 50 லட்சத்தையும் வாங்கிட்டு அவன் வரமாட்டான் கோர்ட்டுக்கு. நானும் எங்கேயோ கடன் வாங்கி ஊர் பூரா கடன் அடைக்கிற வழியே கிடையாது. உறவுக்காரங்கள்லாம் என்னை பார்த்தாலே கதவு சாத்தின்னு ஓடிடுறாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, ஒத்துருமே கிடையாது. இப்படி இருந்துட்டுருக்கேன். ஒரு டாக்டராக இருந்து ஒரு வழிமுறையே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதாவது ஒரு ஒரு இது கிடைக்குமோ, விழி மோட்சம் கிடைக்குமோ அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நடக்கிறது. இது இவருக்கு கூட்டாளிகள். ஆக்சுவலி இந்த திமுக கவுன்சிலர் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்காரு. அதனால தான் குண்டாஸ்ல போட்டாங்க. ஆனா இவர் ஆட்சியில இருக்காரு, இப்போ இருக்காரு. இப்ப திருப்பி இப்போ 22ல இப்ப சொன்னார்ல, கொடுக்க மாட்டேன், குற்ற பின்னணி இருந்தா கொடுக்க மாட்டேன், கேஸ் இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அப்ப அவருக்கும் போய் நேரடியா லெட்டர் கொடுத்தாச்சு. லெட்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பினேன், ஒன்றுமே கண்டுக்கவே இல்லையே. அவங்க எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க. நாங்கள் இப்படி தான் பணம் சேர்ப்போம், இப்படி தான் நாங்கள் ஆளை கொள்ளுவோம், கொள்ளை இதே தான் அவங்களுக்கு தொழில். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படித்து சம்பாதிச்சு ஏதோ நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோன்னா விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க கண்ணை வச்சுட்டாங்கன்னா அதோட அவங்க கும்பல் வேறு. அந்த கும்பல் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து விற்று ஒரு சாமான் பாக்கி கிடையாது. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சாமான். என்னோடய வாழ்நாள் பூரா சம்பாதிச்சதெல்லாம் வீட்டில் தான் வச்சுருக்கேன். வீட்டையே முழுசாக எடுத்துட்டாக்க நான் எங்கே போய் எல்லாத்தையும் கேட்குறது? யார்கிட்ட கேட்குறதுக்கும் வழி இல்லை. அதனால இப்படியே போயிட்டுருக்கு. எத்தனை நாள் இப்படி உயிரோட இருப்போமோ தெரியாது. அதனால தான் ஏதோ மீடியாவில் போட்டால் 4 பேருக்கு இது மாதிரி நம்ம அழுது செத்து போகிறோங்கிறது தெரியட்டுமேன்ட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்க மாட்டேங்கிறது. கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம சேனல் மூலயமா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஓகே, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.